வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான காய் தக்காளி சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 6 காய் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே 3 இனுக்கு கருவேப்பிலை. நல்லா தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க. 6 தக்காளிக்கு 6 மிளகாய் கணக்கு வச்சுருக்கேன். ஒரு தக்காளிக்கு ஒரு மிளகாய், அதுவும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துற மீடியமான தீயில வைங்க, ஹை தீயில வேண்டாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலை நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி கூட நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதுவும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுந்துருக்கு, எடுத்துருவோம். நம்ம இதில் இருக்கிற எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா எண்ணெய் வேண்டாம். இப்போ இந்த காய் தக்காளியை எல்லாத்தையும் போட்டுரு. கொஞ்சம் மீடியமான தீயில வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் இதுவாகிடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு ஆற வச்சுருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் கருவேப்பிலை அதையும் சேர்த்துருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த தக்காளியிலே தண்ணி இருக்கும். அது கூட தேவையான உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கூடயும் நல்லா, இட்லி கூடயும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். தேங்க்யூ.